ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இந்த ஆண்டு எல்லோருக்கும் நன்மை தரும் ஆண்டாகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்காகவும் நான் எல்லாருக்காகவும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். என்னோட நேம் மகேஸ்வரி. நான் இருக்கிறது திருச்சி. அதனால தான் இந்த யூடியூப் சேனலுக்கு திருச்சி மகிஜோ கார்டன்னு வச்சுருக்கேன். நான் ஏற்கனவே ஒரு சேனல் வச்சுருக்கேன். அது பேர் பார்த்திங்கன்னா பாட்டி அண்ட் பேத்தி வியூ சேனல். அது கொரோனா டைமில் சமையல் மட்டும் போடலான்னு சொல்லி ஆரம்பித்தது தான். அப்புறமேட்டு ஷார்ட்ஸு எல்லாமே வர ஸோ எல்லாமே மிக்ஸ்டு வீடியோவாக போட ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு கார்டன்னா ரொம்ப இஷ்டம். அதனால் கார்டனுக்குன்னு தனியாக ஒரு இது போடணும்னு நினச்சி தான் இந்த யூடியூப் சேனல் ஆரம்பித்தேன். ஸோ இந்த சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ என்னோடய ஸ்டோரி ரொம்ப பெருசு. அதை இதில் சொல்கிறதுக்கு டைம் இல்லை. ஸோ எப்போயாவது நேரம் கழிச்சிச்சா என்னோடய ஸ்டோரியை சொல்கிறேன். ஸோ ஸ்டோரி என்னன்னு பார்த்திங்கன்னா, ஸோ நான் கார்டன் மேலே முன்ன ஸ்கூல் படிக்கிறதுலேருந்து எனக்கு கார்டன்னா இஷ்டம். இப்போது எனக்கு என்றைக்கு முடியாமல் போச்சோ அதிலிருந்து கார்டன் மேலே எனக்கு ரொம்ப செடிங்க மேலே ரொம்ப ஆசையாக வந்துடுச்சு. அதுக்காண்டி தான் அந்த செடிகளோட மருத்துவ பயன்களை நான் தெரிஞ்சதுக்கப்புறம் தான் ஸோ உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுவேன். ஏற்கனவே பழைய யூடியூப் சேனல்லே அதே மாதிரி தான் நான் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு ஓகே அப்படிங்கிறதுனால தான் அடுத்தவங்களுக்கு இது எப்படி பயன்படுது, இதனால் என்ன நன்மைகள்ங்கிறத நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதே மாதிரி தான் இதையும் சொல்ல ஆசைப்பட்றேன். எனக்கு பார்த்திங்கன்னா ரொமட்டாய்ட் ஆர்த்ரைட்டிஸ் அண்ட் சோரியாசிஸ் ப்ராப்ளம். ரொமட்டாய்ட் ஆர்த்ரைட்டிஸ்னாலே எனக்கு குழந்த பிறந்து பாப்பாவுக்கு 2 வயசு இருக்கும்போது வந்தது. இப்போ காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிக்கிறோம். ஸோ ஒரு 15 வருஷமாகவே நான் இந்த ப்ராப்ளத்தினால ரொம்ப கொரோனாவுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நான் படுக்கை ஆகிட்டேன். ஸோ எல்லோரும் பக்கவாதம்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா என் கை கால் அசைக்க முடியாது, சாப்பிட முடியாது, எந்திரிக்க முடியாது. ஸோ எல்லாமே என்னோடய பொண்ணு தான் 10th படிச்சுட்டு இருந்த அந்த டைமில் அவள் தான் லீவ் போட்டு பார்த்துக்கிட்டது. எங்கள் வீட்டுக்காரர் அம்மா 3 பேர் தான் சேர்ந்து என்னை பார்த்துக்கிட்டாங்க. ஸோ இது ஒரு நரக வேதனையாக இருந்துச்சு. ஸோ எல்லாருமே வயசானதுக்கப்புறம் தான் நம்மளை குழந்தைங்க இந்த மாதிரிலாம் குழந்த மாதிரி நம்மளே பார்த்துக்குவாங்க. ஆனால் நான் என் குழந்தைய பார்த்துக்கிற ஸ்டேஜில் அவள் என்னைய குழந்தைய அது மாதிரி பார்த்துருந்தா. கை கால் நடக்க முடியாது. அந்த டைமில் ஒரு பீரியட்ஸ் டைமாக இருக்கட்டும், ஒரு ரெஸ்ட் ரூம் போகணுன்னாலும் அடுத்தவங்க ஹெல்ப் இல்லாமல் போக முடியாது. ஸோ நான் கொஞ்சம் பாடியாக வெயிட்டாக இருக்கிறதுனால என்னால் சுத்தமாகவே நடக்க முடியாது. அந்த ஸ்டேஜில் சோபா, அதாவது ஸ்டீல் சோபா இருக்கும்ல, அந்த சேரில் வச்சு என் பொண்ணு தள்ளிட்டு போவாள். ஏன்னா மாடி வீடுங்கிறதுனால இறங்கியும் போக முடியாது. ஒவ்வொரு தடவையும் நான் ஹாஸ்பிட்டல் போகும்போது ஆம்புலன்ஸில் தான் போவேன். சம்டைம்ஸ் அதுவும் காசு கூட கேட்குறனால என்னோடய வீட்டுக்காரோட ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய ஸ்டீல் சேரில் உட்கார வச்சு படிக்கட்டில் இறக்கி ஆட்டோவில் ஏற்றி கொண்டு போவாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டேன். டாக்டர்கிட்ட அவர்கிட்ட தான் ஒரு 3 இயர்ஸ் 4 இயர்ஸாக ட்ரீட்மெண்ட் எடுத்தேன். இந்த கொரோனா டைம்னால என்னால் ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியாதுனால அவர் சொன்னார், ஏன் 1 வருஷமாக எடுக்கல, அதனால தான் இப்படி ஆச்சுன்னு சொல்லி ரொம்ப ஹார்ஷாக பேச ஆரம்பிச்சிட்டார். ஏன்னா டாக்டர்ஸ் இப்படி பேசவே மாட்டாங்க. நான் சொன்னேன், எனக்கு அந்த டைமில் வலி, கொரோனா டைமு, வெளியிலையும் போக முடியாது. ஏன்னா எல்லோரும் இன்ஜெக்ஷன் போகிறாங்க. அந்த டைமில் நான் எப்படி ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது, வீட்டிலே இருந்தேன். ஏன்னா அப்போ உடம்பு நல்லா தான் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் இது மாதிரி ஆகிடுச்சின்னு சொல்லி போய் அட்மிட் ஆனப்போ, இல்லை என்னால் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது, 2 காலுமே ஆப்ரேட் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டாரு. என்ன ப்ராப்ளம்னே சொல்லலை. ஏன்னா நிறையா நான் எங்கள் பாப்பாவுக்கு 2 வயசுலேருந்து இப்போ அவளுக்கு 18 வயசு. அதுலேருந்து வெறும் எனக்கு டாக்டர்ஸ் இன்ஜெக்ஷன் தான். ரொமட்டாய்ட் ஆர்த்ரைட்டிஸ் சோரியாசிஸ்னோடனே இன்ஜெக்ஷன், பெயின் கில்லர், டேப்லெட்டு இதே போட்டு சுத்தம் முடியாமல் படுக்கையில் இருந்து 2 முட்டுமே ஆப்ரேட் பண்ணால் தான் அவங்களால நடக்க முடியும்னு சொல்லிட்டாங்க. ஸோ என் பொண்ணு சின்ன வயசு, அவளை நான் பார்த்துக்கணும். இப்போ அவள் என்னையை பார்த்துக்கிறான். எனக்கு இப்போ ரொமட்டாய்ட் ஆர்த்ரைட்டிஸ்னால என்னோடய கை, அதாவது முடக்குவாதம். ஸோ என் கை விரல்லாம் மடக்க முடியாது. இந்த டைமில் எனக்கு ஆப்ரேட் பண்ணால் நான் எப்படி பிடிச்சி நடப்பேன், என்னால் நடக்க முடியாது டாக்டர்னு சொன்னேன். அவங்க வாக்கர்லாம் கொடுத்து ட்ரை பண்ணாங்க. அப்போ கூட என்னால் எந்திரிக்க முடியல. ஸோ நிறையா மூட்டில் தண்ணி கொத்துருக்குன்னு இன்ஜெக்ஷன் வச்சு எடுத்தெல்லாம் பார்த்தாங்க. செட் ஆகலை, ஆப்ரேட் பண்ணணுன்ட்டாங்க. ஸோ ஆப்ரேஷன்லாம் எல்லாமே ரெடி பண்ணி நெக்ஸ்ட் வீக் ஆப்ரேஷன் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபஸ்ட்டு ஒரு கால் பண்ணுங்க மூட்டு, அதுக்கப்புறம் அடுத்தது பண்ணலான்னாங்க. என்னால் முடியல டாக்டர், ஏன்னா மணி ப்ராப்ளம் வேறு. ஸோ பரம்பரையில் யாருக்குமே இந்த நோய் இருக்கான்னு கேட்டாங்க, இல்லை. ஸோ எதனால் இது ஓவர் டென்ஷன், ப்ரெஷர், நம்ம உடம்பை நம்மளே பார்த்துக்காதனால தான் இவ்வளோ பிரச்சனையும் அப்படின்னு சொல்லி நான் வெறும் படுக்கையிலே இருந்துக்கிறேன்னு சொல்லிவிட்டு டாக்டர்கிட்ட பெர்மிஷன் கேட்டு வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு வந்தது தான்.
ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா 3 மந்த் வந்து பெட்லேயே தான் இருந்தேன். எல்லாருமே சொல்லிட்டாங்க நடக்க முடியாது, ஆப்ரேட் பண்ணிட்டு தான் ஒரே வழின்னு. ஸோ என் ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து சொன்னாங்க கவலைப்படாத, சித்தா ஒரு தடவை ட்ரை பண்ணு. ஆனால் நான் வந்து ட்ரிச்சியில் பார்க்காத ஹாஸ்பிட்டல்ஸ் கிடையாது, எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் செக் பண்ணிவிட்டேன். அதே மாதிரி சித்தாவை தவிர ஆயுர்வேதம் எல்லா ட்ரீட்மெண்ட்டுமே எடுத்தேன். சரி சித்தாவே ஒரு தடவை ட்ரை பண்ணலாமேன்னு சித்தாவில் போய் ட்ரை பண்ணுறப்ப தான் ஃபஸ்ட்டு என்னோடய பெயின் வந்து ரிலீஃப் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த நடக்க முடியுமான்னு கேட்டால் நடக்க முடியாது. இப்போயும் கொஞ்சம் தாங்கி தான் நடப்பேன். ஆனால் படுக்கையாக அடுத்தவங்க உதவியோடு இருந்தேன்னா இப்போ நல்லா நடக்கிறேன். அதுக்கு எல்லாமே சித்தா தான் காரணம். இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 4 இயர்ஸ் ஆகிடுச்சு நான் நடந்து, அதாவது தாங்கி நடப்பேன். இந்த 4 இயர்ஸில் நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுல எந்த டேப்லெட் சாப்பிட்றது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதுதான், ஃபுல்லாகவே செடி தான். எதுவும் காய்ச்சல் வந்தாலும் இல்லை சளி பிடிச்சாலும் ஏதாவது ஒரு பெயின் வந்தாலுமே செடியை எடுத்துக்குவேன், எடுத்து இந்த மாதிரி பண்ணுறது தான். ஸோ எல்லாமே நான் யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்த்து, ஸோ எங்கள் டாக்டர்கிட்ட கேட்டு எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு தான் இது எல்லாமே. ஸோ இது எனக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கும் பயன் தர்றதுக்காண்டி தான் நான் சொல்கிறேன். ஸோ இப்போ எல்லாருமே ஆகும்னா வந்து சின்னதுக்கெல்லாமே வந்து நம்ம டேப்லெட்டு இன்ஜெக்ஷனு போடுறோம். ஸோ அதை கொஞ்சம் தவிர்த்திடுங்க. இந்த மாதிரி நம்ம சுற்றி இருக்கிற மூலிகை செடியை வச்சே சாதாரணமாக குணப்படுத்திக்கங்க. ரொம்ப சிவியராக இருந்தால் டாக்டர்கிட்ட தயவு செஞ்சு போங்க. ஸோ சின்ன விஷயத்துக்கெலாம் நம்ம வந்து மருந்து எடுத்துக்கிறதுனால தான் இப்போ இருக்கிற ஃபுட்டே நம்மளுக்கு வந்து எதிரியாக இருக்கும்போது ஸோ அந்த மருந்தெல்லாம் எவ்வளோ நாள் நம்மளோட உடம்ப வந்து தாங்கிக்கும். ஸோ அதுக்காண்டி தான் சொல்கிறேன். ஸோ நான் படுற அவஸ்தை வந்து நீங்களும் படாதீங்க. ஸோ ஒரு தடவை வந்து நம்ம நாட்டு வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், எனக்காண்டி சப்போர்ட் பண்ணுங்கள்.